என்னோட குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப பிஹேவியர் ப்ராப்ளம் வந்து என்னோட குழந்தைக்கு இருக்கு. ரொம்ப டான்ட்ரம் த்ரோ பண்றாங்க. என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வந்து கவலைப்படுற பேரண்ட்டுக்கான வீடியோ தான் இது. ஸோ குழந்தைங்க டான்ட்ரம் த்ரோ பண்ணும்போது, நாம வந்து முக்கியமான நெறைய விஷயத்த வந்து கவனிக்காம விட்டுடுறோம். அதுல எஸ்பெஷலி ஃபால்ஸ் ப்ராமிஸ். ஸோ நெறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவங்களோட பிஹேவியர் ப்ராப்ளத்த ஹேண்டில் பண்றதுக்காக நெறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணுவாங்க. இப்ப நான் உனக்கு உடனே இட்லி செஞ்சு குடுத்துடுறேன். இல்ல நான் ஒரு 5:00 உன்ன பார்க் கூட்டு போறேன். இல்ல இன்னைக்கு உன்ன தாத்தா வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளத்த கம்மி பண்றதுக்காக ஃபால்ஸா வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த அப்பாவோ, அம்மாவோ அவங்களோட ரெகுலர் ரொட்டீன்க்கு போயிடுவாங்க. இந்த குழந்தைக்கு பண்ண ப்ராமிஸ வந்து கீப் அப் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி நீங்க கன்சிஸ்டன்ஸியா அந்த குழந்தையோட பிஹேவியரல் ப்ராப்ளம் ஏற்படுற டைம்ல இந்த மாரி கன்சிஸ்டன்ட்டா நீங்க ஃபால்ஸ் ப்ராமிசஸ் குடுக்கும்போது, ஃபாதர், மதர் மேல இருக்க ஒரு ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆயிடும். அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய இந்த டான்ட்ரம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகப்படியான ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால நீங்க ஃபால்ஸ் ப்ராமிசஸ லிமிட்டேஷன் பண்ணிட்டீங்க. அத நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, பிஹேவியர் ப்ராப்ளம் கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.